ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மருத்துவமனையிலேருந்து காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதுக்கு மேலே 8th டிப்ளமோ, டிகிரி, கிராஜுவேட், யூஜி, பிஜி, எம்பிபிஎஸ், எம்டி வரைக்கும் படிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மொத்தம் பார்த்திங்கன்னா 14 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வயது வரம்பும் கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் மட்டும் போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000லேருந்து 1 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். மேலே நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெயர், முன்னாள் இராணுவத்தினர் நீங்கள் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்பர், ரேங்க், சர்வீஸ், லாஸ்ட் சர்வ்டு அந்த இதெல்லாம் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இது மட்டும் நீங்கள் முன்னாள் இராணுவத்தினர் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணணும், அதில் மட்டும் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இந்த இடத்துல ஆண் பெண் எதுவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே போஸ்டல் அட்ரஸ், ஓகேங்களா? கிளியராக அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த பின்கோடு, இங்கே மொபைல் நம்பர், இங்கே இமெயில் ஐடி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் லைனாக ஒன்றா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 10th படிச்சிங்கன்னா 10th, 5th படிச்சிங்கன்னா 5th, 6th என்னவோ அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் எப்போ பாஸ் பண்ணீங்க, எங்கே பாஸ் பண்ணீங்க, எத்தனை அட்டம்ப்டில் பாஸ் பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்கூலு, டிப்ளமோ வந்தாலும் சரி, நீங்கள் யூஜி, பிஜி, எம்பிபிஎஸ் படித்து எதாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு என்னங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்ன அனுபவம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு முன்ன அனுபவம் வந்துச்சுன்னா எந்த பிளேஸ் ஆஃப் ஒர்க் இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, அங்கேருந்து ஏன் ரிலீவ் ஆனீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே மறக்காமல் டிக்ளரேஷனை படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பிளேஸ் மற்றும் டேட், இடம் மற்றும் நாள் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே இடம்ங்கிற இடத்துல உங்கள் ஊர் அட்ரஸை எழுதணும். சரிங்களா? நாளுங்கிறது நீங்கள் என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. கீழே மறக்காமல் உங்களுடைய அப்ளிகேட் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க. மக்களை பார்த்திங்கன்னா என்னென்ன வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், டென்டல் ஆஃபீஸர், மெடிக்கல் ஆஃபீஸர், ஃபார்மசிஸ்ட், டென்டல் ஹைஜீனிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட், லேப் அசிஸ்டன்ட், ஐடி நெட்வொர்க் டெக்னீஷியன், கிளர்க், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டிரைவர், பியூன், ஃபீமேல் அட்டண்டன்ட், சைஃபவாலா. இந்த வேலை வாய்ப்புகளுக்கு மொத்தம் 14 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புகளுக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்னால் எம்டி இல்லை எம்எஸ் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மெடிக்கல் ஆஃபீஸர்னால் நீங்கள் டென்டல் ஆஃபீஸர்னால் பிடிஎஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். மெடிக்கல் ஆஃபீஸர்னால் எம்பிபிஎஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஃபார்மசிஸ்ட் நீங்கள் அதுக்கு கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி ஃபார்மசியில் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். டென்டல் ஹைஜீனிஸ்ட் டிப்ளமோ படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஃபிசியோதெரபிஸ்ட் டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். லேப் அசிஸ்டன்ட் டிஎம்டி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெட்வொர்க், ஐடி நெட்வொர்க் டெக்னீஷியன் இதுக்கு நீங்கள் டிப்ளமோவோ இல்லைன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸோ ஐடி நெட்வொர்க்கிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். கிளர்க் அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு ரெண்டுக்கும் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டிரைவர் மற்றும் பியூன் இந்த 2 வேலை வாய்ப்புக்கும் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஃபீமேல் அட்டண்டன்ட் மற்றும் சைஃபவாலா இது இரண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டுங்கிறது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. பட் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் தெரியுங்களா, அதில் கீழே எண்டில் போனீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் என்னங்கிறது, என்னென்ன வேலை வாய்ப்புக்கு என்னென்ன ஏஜ் லிமிட்டுங்கிறது அவங்க மொத்தமாக எல்லாமே போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா அதுக்கான ஏஜ் லிமிட் என்னங்கிறது அதில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நீங்கள் மினிமம் 18, மேக்ஸிமம்லேயே பார்த்தீங்கன்னா மினிமமாக இப்போ எனக்கு தெரிஞ்சு சாய்ஃபாவாலாக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 56 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுதான் இருக்கிறதுலே மினிமம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் 56 வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் 1,00,000 ரூபாய், டென்டல் ஆஃபீஸர் மற்றும் மெடிக்கல் ஆஃபீஸர் 75,000 ரூபாய், ஃபார்மாசிஸ்ட், டென்டல் ஹைஜீனிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட், லேப் அசிஸ்டன்ட், ஐடி நெட்வொர்க் டெக்னீஷியன் 28,100 ரூபாய். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 16,800 ரூபாய், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மற்றும் டிரைவர் இது ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 19,700 ரூபாய் உங்களுக்கு சம்பளம். பியூன், ஃபீமேல் அட்டண்டன்ட் மற்றும் சஃபாய்வாலா இதுக்கு பார்த்தீங்கன்னா 16,800 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆட்களை இன்டர்வியூ மூலியமாக தான் இருக்கிறாங்க. அது முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த 2 ப்ராசஸ் மட்டும்தான் நடக்கும். பியூன், சஃபாய்வாலா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அட்டண்டன்ட் இவங்க 3 பேர்த்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க. ஓகேங்களா. இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 22 ஜனவரி 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ECHSL AFAC கோயம்புத்தூர் 641018. ஓகேங்களா. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே கேட்டிருக்காங்க. கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப்ங்கிறது வேணும். அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். இப்படி தான் அனுப்பணும்னு அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எப்போ இன்டர்வியூ அப்படிங்கிறத அவங்க தனியாகவே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கோயம்புத்தூரில் தான் ஜாப் லொக்கேஷன். ஓகேங்களா. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். எலிஜிபிள் தான். இது மத்திய அரசு கீழே செயல்பட்டு வர மருத்துவமனை. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு இன்னொன்று ECHS அப்படின்னா நீங்கள் முன்னாள் இராணுவத்தினர் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னுலாம் கிடையவே கிடையாது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிவிலியனும் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது பொதுமக்களும் அப்ளை பண்ணிக்கலாங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் செக் பண்ணுங்கள். இல்லைனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.